ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆல் சினிமா அப்டேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கான அப்டேட்ஸை நம்ம பார்க்கலாம். கவின் நடிக்கிற ஸ்டார் மூவிலேருந்து நெக்ஸ்ட் சிங்கிள் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா May 10 தேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆக போகுது. எனக்கு தொழில் ரொமான்ஸ் அப்படின்ற ஒரு லவ் மூவிலேருந்து அஃபிஷியல் டீசர் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டீசர் நல்லாயிருக்கு. இந்த படத்தில் அசோக் செல்வன் லீடர் நடிக்கிறாரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். வடக்கன் அப்படின்ற ஒரு தமிழ் மூவிலேருந்து அஃபிஷியல் டீசர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. லிங்கு சாமி தான் இந்த டீசரை ரிலீஸ் பண்ண போகிறாரு. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். இப்போ வந்து ஜெய் ஹனுமான் அப்படின்ற ஒரு ஹிந்தி மூவிலேருந்து பார்த்தீங்கன்னா IMAX 3Dயில் ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாகவே நியூ போஸ்டர் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. தமிழ் டப்பிங்லேயும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு அடுத்து ரிலீஸ் ஆகிற மூவி தான் உத்தரகாண்டா. இது ஒரு கன்னட மூவி. இந்த படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட் இப்போ வந்திருக்கு. ஐஸ்வர்யா ராஜேஷ் இந்த படத்தில் துர்கை அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. KGR ஸ்டுடியோஸ் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு கன்னட மூவி. இந்த படத்தில் இந்த உத்தரகாண்டா படத்து மூலமாக கன்னட சினிமாவில் அறிமுகமாகறாங்க. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். சாமானியன் அப்படின்ற ஒரு தமிழ் மூவிலேருந்து அஃபிஷியல் ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படம் May 23 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. இந்த படத்தில் ராமராஜன் லீடர் நடிக்கிறாரு. படம் May 23 ரிலீஸ் ஆகுது. இப்போ வந்து ஹரா அப்படின்ற ஒரு தமிழ் மூவிலேருந்தும் அஃபிஷியல் ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படம் May 10 ரிலீஸ் ஆக போகிறதா இப்போ அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா மோகன் லீடர் நடிக்கிறாரு. இந்த படம் May 10 தேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆகுது. இப்போ வந்து ஒரு நொடி அப்படின்ற ஒரு தமிழ் மூவிலேருந்து ஃபுல் ஆல்பம் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படம் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. மார்வல்ஸில் அடுத்து ரிலீஸ் ஆக இருக்கிற மூவி தான் டெட்பூல் உல்வரிங். இது ஒரு ஹாலிவுட் மூவி. இந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு மொத்தம் 4 லாங்குவேஜில் ஜூலை 26 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து OTTயில் மொத்தம் 2 படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. அது என்னென்ன படங்கள் பார்க்கலாம். சந்துரு போலீஸ் ஸ்டேஷன். இந்த படம் ஜூலை 26 ஆஹா தெலுங்கில் மட்டும் ப்ரீமியர் பண்ண போகிறதா இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அட்லஸ். இது ஒரு ஹாலிவுட் மூவி. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா May 24 ப்ரீமியர் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. தமிழ் டப்பிங் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ வந்து சத்யபாமா அப்படின்ற ஒரு கன்னட மூவிலேருந்து அஃபிஷியல் ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா May 17 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. காஜல் அகர்வால் இந்த படத்தில் லீடாக நடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.